ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா பாமக, இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக திடீர்னு பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடிச்சு அதிமுக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாரி அதிரடியா ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அதிமுக தலைவர்கள வந்து கலக்கமடைய வச்சிருக்கு. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து கூட்டணிய முடிவு பண்ணி, எத்தனை தொகுதி அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி, அடுத்து எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத கூடிய விரைவில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட போறாங்க. இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பார்த்தீங்கன்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து, இப்ப புதிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தில வந்திருக்காங்க. அந்த மாரி சூழல்ல ஆரம்பத்தில பாமக பார்த்தீங்கன்னா, கூட்டணி சம்மந்தமா பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கிற மாரி பாமக தரப்புலேருந்து கேட்டதாகவும், அதற்கு அதிமுக வந்து ஒத்துக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்ப அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, தேமுதிகவும் முதல் கட்ட ஆலோசனை பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. இப்ப வந்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைய திடீர்னு வந்து தேமுதிக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா வந்து தேமுதிகவும் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கேட்குறாங்க. பட் அதிமுக அத குடுப்பதற்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிக்கல. இப்ப இதனால வந்து தேமுதிகவும் பாஜக பக்கம் வருவதற்கான சூழல் வந்து அதிகமா இருக்கு. இப்ப வந்து திமுக மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கூட்டணியோட இருக்கிறப்ப அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னா, பாமக, தேமுதிக அந்த மாரி கட்சிகள் இருந்தா மட்டும் தான் அதிமுகவால அட்லீஸ்ட் கணிசமான இடங்கள வந்து பெற முடியும். அந்த வகையில 2 முக்கியமான கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிமுகவ கழட்டி விட்டுட்டு பாஜக கூட்டணியில வந்து இணைய போறதா வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம். அந்த 2 கட்சி மற்றும் பாஜக கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவோட பாஜக கூட்டணி அதிகமான இடங்கள வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆல்ரெடியே பாஜக வந்து அதிமுகவோட நாங்க தான் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து வாக்கு சதவீதம் மற்றும் அதிகமான தொகுதிகளையும் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா, அதிமுக தொடர்ந்து அப்படியே காலியாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நன்றி.